வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் வேலூர் நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் நம்ம ஐஃபோன் 13 எப்போ லான்ச் ஆக போகுது, என்ன ப்ரைஸ் இருக்கும், என்ன டேட்டில் லான்ச் ஆக போகுது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ ஃபோன் கம்பெனி இருந்தாலும் ஐஃபோன் அப்படிங்கிறது வந்து ஒரு தனி கிரேஸ் இருக்க தான் செய்யுது, ஒரு யூனிக்னஸ் இருக்க தான் செய்யுது, அதோடைய குவாலிட்டியும் வந்து ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட்டாக தனிச்சு நிற்க தான் செய்யுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்படி இருக்கும்போது ஐஃபோன் ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு வருஷமும் அவங்க வந்து கன்சிஸ்டண்ட்டாக புது மாடல்ஸ் வந்து லான்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வருஷமும் செப்டம்பர் மந்த் வந்து அவங்களுடைய புது மாடல்ஸ் வந்து லான்ச் பண்ணது வந்து வழக்கம். போன வருஷம் வந்து கோவிட் இருந்து லாக்டவுன் இருந்தனால ஒரு வருஷம் மட்டும் பார்த்தீங்கன்னா செப்டம்பருக்கு பதிலாக ஒரு 2 மாதம் தள்ளி நவம்பரில் வந்து லான்ச் பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது இந்த வருஷம் வந்து செப்டம்பரில் லான்ச் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடுகளையும் வந்து ஐஃபோன் பண்ண ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த ஈவெண்ட்டை வந்து ஆப்பிள்ஸ் ஃபால் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஐஃபோனுடைய லோகோ வந்து ஆப்பிள். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வந்து நியூட்டன் அப்படிங்கிற ஒரு மேலே விழுந்ததுக்கப்புறம் தான் அவர் வந்து புவியீர்ப்பு விசையை வந்து கண்டுபிடிச்சாரு. அதை வந்து பிரதிபலிக்கிற விதமாக பார்த்தீங்கன்னா ஆப்பிள்ஸ் ஃபால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட்டை வந்து அவங்க ஒரு வருஷமும் கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த ஈவெண்ட் தான் வந்து வருஷத்திலேயே மிகப்பெரிய டெக் ஈவெண்ட்டாக வந்து கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அதில் வந்து ஒரு தடவையும் புது ஐஃபோன் மாடல்ஸ், புது ஏர்பாட்ஸ், புது ஐபேட் மினி, இது மாதிரி நிறைய மாடல்ஸை வந்து அவங்க வந்து லான்ச் பண்ணுவாங்க. போன தடவையும் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ்லாம் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ ரீசெண்டாக மார்க்கெட்டில் இருக்கிற ஐஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12 சீரீஸ் தான். 12 இருக்குது, 12 மினி இருக்குது, 12 ப்ரோ இருக்குது, 12 ப்ரோ மேக்ஸ் இருக்குது. அப்படி இருக்கும்போது 13 அப்படிங்கிற ஒரு மாடல் வருமா? ஏன்னா 13 அப்படிங்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா நிறையா ஃபாரின் கண்ட்ரீஸில் வந்து அது வந்து அன்லக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நிறையா பில்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா 13th ஃப்ளோரே இருக்காது. 12க்கு அப்புறம் டேரக்டாக 14th ஃப்ளோர் தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது 13th வருமா வராதா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்லாம் இருந்தது. அப்படி இருக்கும்போது நாள் நெருங்க கண்டிப்பாக செப்டம்பர் மந்த் வந்து லான்ச் வந்து உறுதி அப்படிங்கிற மாதிரி நியூஸஸ்லாம் வந்திருக்கு. அண்ட் ஐஃபோன் 13 இன்ஃபர்மேஷன்ஸும் கொஞ்சம் லீக் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ வரைக்கும் லான்ச் ஆன இல்லைனா லீக் ஆன இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு ஐஃபோன் 13ல் சைஸ் அண்ட் ஷேப் வைஸ் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஐஃபோன் 12 வந்து எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா நாட்ச் மட்டும் வேரி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஐஃபோன் 12ல் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நாட்ச் வந்து இவ்வளோ பெருசு இருக்கும். ஐஃபோன் 13ல் வந்து நாட்ச் வந்து கொஞ்சம் சின்ன சைஸில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி உங்களுக்கு 12க்கும் 13க்கும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நிறைய பேத்துக்கு வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருக்கும். ஏன்னா ஒரு தடவை ஐஃபோன் வந்து லான்ச் ஆகும்போதும் இதில் வந்து என்ன வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி ஃபர்ஸ்ட் டேவே வாங்குறவங்க வந்து ஏராளமானவங்க இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கும்போது டிசைனில் வந்து எந்த ஒரு பெரிய சேஞ்சுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா ப்ராசர் வைஸ் வந்து A15 நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக இருக்கிறது வரைக்கும் பார்த்தீங்கன்னா A14 பயோனிக் சிப் இருக்குது. அதுதான் இருக்கிறதுலே வந்து த ஃபாஸ்டஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் ப்ராசர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை விட ஒரு படி மேலே போய் A15ஓட நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மற்றபடி பார்த்தீங்கன்னா இதோடைய ப்ரைஸ், ஸோ ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் ஐஃபோன் வந்து நம்ம சொல்லவே வேணாம். சாதாரண ஃபோன் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிற 12 ப்ரோ மேக்ஸே பார்த்தீங்கன்னா 1.25 லட்ச ரூபா வரைக்கும் வருது. ஸோ ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இப்போது 13 சீரீஸ்லையும் வந்து 4 மொபைல்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 13 மினி, 13, அதுக்கப்புறம் 13 ப்ரோ அண்ட் 13 ப்ரோ மேக்ஸ். நீங்கள் வந்து ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் 75,000லேருந்து 1.3 lakhs வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஐஃபோன் 13க்கு வந்து இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக என்னோட சேர்ந்து நீங்களும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். மற்றபடி இப்போ இந்த செப்டம்பர் ஈவெண்ட்டில் வேறு என்னென்ன டிவைசஸ் வந்து லான்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து லீக் ஆயிருக்கு. பார்த்தீங்கன்னா ஐபேட் மினி வந்து லான்ச் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐபேட் மினி 6. ஸோ இதில் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு பேட்டரி கெப்பாசிட்டி வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏர்பாட்ஸ் 3 வந்து லான்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏர்பாட் அப்படிங்கிறது வந்து உண்மையிலுமே வந்து ஆப்பிள் கிட்ட இருக்கிற ஒரு அமேசிங்கான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு தான் சொல்லணும். அதில் வந்து ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் இருக்குது. யாரெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து அதோடைய எஃபெக்ட் என்ன அப்படின்னு தெரியும். அந்த அளவுக்கு எஃபெக்டிவான ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேற எந்த கம்பெனியும் இல்லை அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் குவாலிட்டி கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து ஏர்பாட்ஸ் 3 வந்து லான்ச் ஆகலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பட் அதில் வந்து என்ன ஒரு நெகட்டிவான விஷயம் அப்படின்னா அதில் வந்து கண்டிப்பாக ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து கம்மியான பட்ஜெட்டில் வந்து ஏர்பாட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்களாம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏர்பாட் மினியில் வந்து நிறையா வேரியண்ட் வந்து லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆப்பிள் வாட்ச் 7 வந்து லான்ச் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் வந்து செப்டம்பருக்கு கொஞ்சம் நாட்களே இருக்கிற வேலையில் உங்களோட சேர்ந்து நானும் வந்து ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்னென்ன ஃபோன் லான்ச் ஆக போகுது அப்படின்ட்டு. ஒன்ஸ் ஆப்பிள் 13 சீரிஸ் லான்ச் ஆனோடனே கண்டிப்பாக உங்களுக்காக ஸ்பெஷலாக நாங்கள் வந்து அன்பாக்சிங்கும் பண்ணுவோம். ஸ்டே டியூன்ட் வித் கிங் மொபைல்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய டெக் அப்டேட்ஸ், மொபைல் அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். until then, it's bye from DK.